நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடரில் நீதிபதி யஷ்வந்த் வர்மாவுக்கு எதிராக பதவி நீக்க தீர்மானம் கொண்டுவர மத்திய அரசு திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. டெல்லி உயர்நீதிமன்ற நீதிபதியாக பணியாற்றிய யஷ்வந்த் வர்மா வீட்டில் கடந்த மார்ச் மாதம் 14ஆம் தேதி தீ விபத்து ஏற்பட்டது. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற தீயணைப்பு படையினர் தீயை அணைத்தபோது வீட்டின் ஓர் அறையில் பாதி எரிந்த நிலையில் இருந்த ரூபாய் நோட்டுகள் பண்டல் பண்டலாக கண்டெடுக்கப்பட்டன. இதுகுறித்து உச்சநீதிமன்றத்தின் அப்போதைய தலைமை நீதிபதி சஞ்சீவ் கண்ணாவிடம் தகவல் தெரிவிக்கப்பட்டது. இதையடுத்து நீதிபதி வர்மாவை அலகாபாத் உயர்நீதிமன்றத்திற்கு பணியிட மாற்றம் செய்து உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சஞ்சீவ் கண்ணா உத்தரவிட்டார். மேலும் இது தொடர்பாக விசாரணை நடத்த குழு ஒன்றை நியமித்து தலைமை நீதிபதி ஆணையிட்டார். அதன்படி விசாரணை குழு தனது அறிக்கையை தலைமை நீதிபதியிடம் சமர்ப்பித்தது. அதன் அடிப்படையில் பதவி விலகுமாறு நீதிபதி யஷ்வந்த் வர்மாவிடம் தலைமை நீதிபதி அறிவுறுத்தினார். ஆனால் அவர் பதவி விலக மறுத்துவிட்டார். இதைத் தொடர்ந்து வர்மாவை பதவி நீக்கம் செய்ய நடவடிக்கை எடுக்குமாறு குடியரசுத் தலைவருக்கும் பிரதமருக்கும் தலைமை நீதிபதி கடிதம் அனுப்பினார். இந்நிலையில் நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் வரும் 21ஆம் தேதி தொடங்குகிறது. இந்த கூட்டத்தொடரில் நீதிபதி யஷ்வந்த் வர்மாவுக்கு எதிராக பதவி நீக்க தீர்மானம் கொண்டுவர மத்திய அரசு திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. மக்களவையில் பதவி நீக்க தீர்மானத்தை தாக்கல் செய்ய குறைந்தபட்சம் 100 உறுப்பினர்களின் கையொப்பம் தேவைப்படுவதால் அதற்கான பணிகள் நடைபெற்று வருவதாக கூறப்படுகிறது. இதனிடையே இந்த விவகாரத்தில் ஒருமித்த கருத்தை எட்டுவதற்காக அனைத்து கட்சி உறுப்பினர்களுடன் மத்திய அரசு ஆலோசனை நடத்தி வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது.